21/10/91 தான் தங்கமயில் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் குடும்ப சூழ்நிலை பெரிய கஷ்டம் ஏற்பட்டு, பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டு, எங்கள் அம்மா நாங்கள் வாங்காத கடனை நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, என் மனைவி 3 பேரும் சேர்ந்து அவங்க கையில் கழுத்தில் போட்டிருந்த தங்கம் 4 கிலோ கொடுத்தாங்க. அந்த 4 கிலோவை வச்சு தான் இன்றைக்கி இந்த தங்க சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹேங்கிங் அரவுண்ட். உங்களை சுற்றி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அதை சரியான முறையில் பார்க்க தெரியணும். யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அடுத்த 30 வருஷம் இந்தியா எங்கேயோ போகுது. சரி, தங்கம் விலை நாளைக்கு நாள் கிடுகிடுன்னு உயர்வு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் சற்று வேகமாக சரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ண வேணாமா? மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகீழ் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetrahtc.com, powered by Centa Asterix Window, Door and Interior Solutions, co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம், Center for Lifestyle Excellence, digital media partner Black Sheep, radio partner Radio City, photography partner Wonder Visuals. மிஷன் மில்லினியர் கிளப் பெரிதினும் பெரிதுகேள் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த 47 வருட பயணத்தில் வெற்றி தோல்விங்கிறது காமனாக இருந்திருக்கும் சார். ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஒரு நாள் திடீர்னு நாளை காலையில் இது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா எல்லாமே நமக்கு பெரிய இஷ்யூ ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணம் வந்திருந்தா, அப்படி ஒரு தருணம் உங்களுக்கு இருந்திருக்கா? அப்படி இருந்திருந்தா அதை எப்படி எதிர்கொண்டு சால்வ் பண்ணிங்க? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் சார். இன்றைக்கி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நாளை காலையில் அதை எப்படி என்கவுண்டர் பண்ண போகிறோன்னு தெரியாது. அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள் சார். அப்படி வந்தது தான் தங்கமயிலே. 1980 எங்கள் அப்பா என்னைய லட்சாதிபதியாக என்னைய கொடுத்தார். அன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட 12 கிலோ தங்கம் கொடுத்தார். ஒரு நிதானம் 7,20,000 80ல் 84 நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் பஜாரில் நான் உள்ளார நுழையும் போது இந்த பிள்ளை யார் அப்படின்னா பால்சாமி செட்டியாருடைய மகன் ரமேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 80ல் 84ல் ரமேஷோட அப்பா பால்சாமி செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த உழைப்பு, பகவானுடைய ஆசீர்வாதம், அந்த காலகட்டம் அதெல்லாம் சரியாக பயன்படுத்தலாம் வந்தோம். ஆனால் பணம் சேர சேர பல தப்புகள், அதாவது தவறான முடிவுகள், கொஞ்சம் லேவிஷாக இருக்கிறது, இதெல்லாம் நடந்து நான் 89-90 மாயா எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் B2B பண்ணி அதில் பெரிய லாஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கள் குடும்ப சூழ்நிலையும் சில லாஸ் வந்துருச்சு. 91வது வருஷம் 21/10/91 தான் தங்கமயில் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் குடும்ப சூழ்நிலை பெரிய கஷ்டம் ஏற்பட்டு, பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டு, எங்கள் அம்மா நாங்கள் வாங்காத கடனை நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேன், என் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டியை பார்க்குறேன். இந்த கடனை நம்ம ஏற்றுக்கிட்டு நடத்தினோம்னா என் பேலன்ஸ் ஷீட் 0 அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா நாணயம்தான் முக்கியம், நீ எங்கள் அப்பா அப்போ இல்லை, அப்போது எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறோம். அப்படி அக்செப்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் என் மனைவிக்கு எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா பெருசாக எங்கள் அம்மாவுக்கெலாம் நகைலாம் பண்ணி போட்டதில்லை. எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் செஞ்சதுனால அவங்க, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, என் மனைவி 3 பேரும் சேர்ந்து அவங்க கையில் கழுத்தில் போட்டிருந்த தங்கம் 4 கிலோ கொடுத்தாங்க. அந்த 4 கிலோவை வச்சு தான் இன்றைக்கி இந்த தங்க சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கோம். ஸோ நான் திரும்ப சொல்கிறது, இந்த இடத்துல உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு மேலே உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். இப்போ இங்கே சசிகுமார் சார் சொன்னார்னு சொல்லி கேட்குறாங்களே, மனைவி பேச்சை கேளுங்கன்னு சொல்லி. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ். அது போக இப்போது யாரோ சார் சொன்னார், நெவர் ரெஸ்ட், எவரெஸ்ட் ஏறணும், இல்லைன்னா
நெவர் ரெஸ்ட் கவிதாசா அவங்க சொன்னாங்க. எனக்கு தெரிய 21/10/91 அப்புறம் நான் சினிமாக்கே போனதில் எந்த விதமான வேறு சொல் செயல் சிந்தனை அனைத்தும் தொழிலை தவிர வேறு எதுவுமே கிடையாது எனக்கு. இதுக்கு இன்றைக்கி எல்லாம் நான் பேசலாம், ஆனால் என் குடும்பத்தார் எனக்கு அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் டு காட். அவங்க வந்து எனக்கு அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க நகையும் கொடுத்து என்னுடைய நிர்வாகத்தில் வந்து அவங்களே பங்கு பெற்றாங்க. டே டு டே இதில் மத்தியானம் சாப்பாடுக்கெலாம் வந்து அவங்க கடையில் எனக்கு சாப்பாடு கொடுத்து நான் சாப்பிட்ற நேரத்தில் அவங்களே இருந்து கடையை பார்த்து அப்படியெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தேங்க்ஸ் டு அவர் ஃபேமிலி. அருமையான ஒரு லேர்னிங். அதாவது ஒரு செட்பேக் அப்படின்னு வந்தால் நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி இருக்குது, இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கும் போது குடும்பத்தார் வைத்த நம்பிக்கை அது எல்லாத்துக்கும் மேலே நாம் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணுங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. நிறைய ஆண்டர்ப்ரனருக்கு ப்ராப்ளம் வந்து அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டும்பாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்பிக்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்னு நம்ம ரமேஷ் சார் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கார். நல்லா ஒரு தடவை கை தட்டிடுங்க. ரெண்டாவது, நிறைய அயல் நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க சார். நீங்கள் வந்து ஃபாரின்கெல்லாம் போயிட்டு வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்கள் ஷோரூமையும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி டெக்னாலஜிக்கலாக வடிவமைச்சு எல்லாரையும் எம்பவர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு நம்ம என்விரான்மெண்ட் வந்து சேஃப் இல்லை அப்படிம்பாங்க. அதாவது இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டம், தமிழ்நாட்டில் பண்ணுறது கஷ்டம், இந்த என்விரான்மெண்ட் வந்து சரியில்லை அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு பிட்டான அட்வைஸ் என்ன சார்? ஆக்சுவலாக நம்ம என்விரான்மெண்ட் சரியில்லை. வெரி சிம்பிள் சார். திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. நான் வந்து உலகத்தரமான தங்க நகைகளை மிகச்சரியான விலையில் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்தது தான் முக்கியம். நான் போய் துபாயில் வியாபாரம் பண்ணும் போனேன், அங்கெங்கெல்லாம் போனேன், பல நாடுகளுக்கு போனேன். எல்லா இடத்துலையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு எப்படி அதை கொண்டு போய் சேர்த்தா அது ஜெயிக்கும், அதைத்தான் நம்ம செஞ்சோம். அதாவது நான் 89-90 நான் போய் வியாபாரம் பண்ண போகும்போது நான் வந்து சேக்கிட்ட வியாபாரம் பண்ண நினச்சி போனேன். அங்கே போய் பார்த்தா சிந்தியும் குஜராத்தியும் மார்வாடியும் தான் இருக்கேன். சரி, துபாய் மார்க்கெட்டில் போய் பார்த்தா அங்கே இருக்க கஸ்டமரும் இந்தியாக்காரன் தான் இருக்கான். அப்போது அந்த நேரத்தில் வந்து இந்தியாவில் தங்கத்தின் மேலே குவாலிட்டி கிடையாது. அப்போது குவாலிட்டி தங்கத்தை வாங்குறதுக்கு கடல் கடந்து வந்து வாங்குறான். அதுவும் இந்தியன் ஜுவல்லரி தான். அப்போது மார்க்கெட் இங்கே இருக்குது, மக்கள் இங்கே இருக்கான், பணம் இங்கே இருக்குது, குவாலிட்டி இல்லை. ஸோ அதை மேட்ச் பண்ணோம், அதை டார்கெட் பண்ணோம், அதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணோம். ஸோ திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கல். இன்டர்நேஷ்னலாக கற்றுக்கிட்டு வந்த விஷயம் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி மட்டும் இங்கே மிஸ்ஸிங்காக இருந்தது. அதை அழகாக அடாப்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சிட்டோம். தங்கமயில் ஸ்டாண்ட் அவுட்ஸ் ஃபார் குவாலிட்டி ஆல்சோ. மேன் பவர் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. சார், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக நேரம் கருதி க்ளோஸ் பண்ணுற இதில் இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய என்டர்ப்ரனர்ஸ்க்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, காலையிலேருந்து எல்லாம் ஒரே லிஸ்ட் ஆஃப் அட்வைஸ். பட் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க, ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் உறுதியாக, ரெண்டு விஷயம் தயவு செய்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நீங்கள் எதை அட்வைஸ் பண்ணுங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹேங்கிங் அரவுண்ட். உங்களை சுற்றி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அதை சரியான முறையில் பார்க்க தெரியும். யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அடுத்த 30 வருஷம் இந்தியா எங்கேயோ போகுது. இந்த தருணத்தில் நீங்கள்லாம் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கு, அதுலேயும் இந்த மாதிரியான ஒரு செமினாரில் வந்து பங்கேற்று பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் பகவானுக்கு. ஸோ இது செய்யக்கூடாதது என்னன்னு கேட்குறேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்ன விஷயந்தான், செய்த தொழிலை விட்டவன் கெட்டான், கண்ட தொழிலை தொட்டவன் கெட்டான், கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் கெட்டான், மரம் ஏறி கைவிட்டவன் கெட்டான். செய்த தொழிலை விட்டவன் கெட்டான்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு நீங்கள் வேறு லெவலுக்கு போவீங்க. இப்போ இன்றைக்கி எங்கள் துறையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எவ்வளவோ பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஜம்மாவான்லாம் இருக்காங்க. ஆனால் அதில் கான்சன்ட்ரேஷன், அதில் ஃபோக்கஸ், அதில் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியெல்லாம் விட்டுட்டு மாற்றம் ஒன்றே மாறாதது, அதையெல்லாம் பார்க்காம
நாம் பெற்ற வெற்றியே ரைட்டுன்னு நினைக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அடுத்து கண்ட தொழிலை தொட்டான். நம்ம தொழிலையே என்ன ஃபார்வர்டு இன்டகிரேஷன் போகலாம், என்ன பேக்வேர்டு இன்டகிரேஷன் போகலாம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை பார்க்காம நான் ரியல் எஸ்டேட் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாது. நம்ம இதில் அவ்வளவு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் கேட்டான் அப்படின்னா நிறையா பேர் வந்து இந்த ஒரு அரை வட்டி ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டு தான் சொந்த சொத்தை கொண்டு போய் பேங்கில் அடமானம் வச்சு வாங்கி இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அது தேவையில்லை. 4வது மரம் ஏறி கைவிட்டவன் கேட்டான் அப்படின்னா செய் நன்றி மறக்கிறது. ஒரு மரத்தில் ஒரு ஏணியை வச்சு ஏறுறது, அதுக்கப்புறம் ஏணியை தள்ளி விட்டுறது, அப்போ இறங்கும்போது ஸோ நன்றி மறப்பது நன்றன்று. இந்த 4 விஷயத்தை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில், அதாவது ஃபுட்பாலில் டிஃபென்ஸ் ப்ளே பண்ணாலே நம்ம பாதி தப்பிச்சிடலாம். எப்போ ஏறி அடிக்கணுமோ அப்போ ஏறி அடித்து 1 கோலோ 2 கோலோ போட்டிங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஃபார்வேர்டு எவ்வளோ முக்கியமோ அதுக்கு மேலே முக்கியம் டிஃபென்ஸ். ஸோ எது செய்யக்கூடாதோ அதை செய்யாதீங்க, எது செய்யணுமோ அதை தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களை நம்பி உங்கள் டீமை நம்பி உங்கள் டீமை உருவாக்கி இப்போ டெக்னாலஜியை பயன்படுத்தி வளர்ந்தீங்கன்னா வளர்ச்சி எங்கேயோ இருக்குது சார். வாய்ப்பு அவ்வளவு இருக்குது சார். இன்னும் சொல்ல போனால் தேவை அவ்வளவு இருக்குது சார். நாங்கள் வந்து லாஸ்ட்டு February 23 தான் நாங்கள் வந்து சென்னைக்கு போனோம். அதுக்குள்ளே 7 பிரான்ச் போட்டிருக்கோம். இன்னும் 3 பிரான்ச் வேலை நடந்துகிட்ருக்கு. நான் வந்து சென்னைக்கு போகும்போது எந்த மனநிலையில் போனேன்னு சொன்னால், அங்கே எப்படியும் நமக்கு வாய்ப்பு கிடச்சிரும், ஒரு கேப் இருக்கும், அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சி போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, தெர் இஸ் எ ஹியூஜ் வேக்கம். அங்கே அவ்வளவு வேக்கம் இருக்குது. என்னைக்கு வியாபாரம் இருக்கோ அங்கே போட்டி இருக்கும், அங்கே வாய்ப்பு இருக்கும். ஸோ தெளிவாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் காயை நகர்த்துனீங்கன்னா உங்களுடைய வெற்றி உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து ஓவராலாக சம்மரைஸ் பண்ணிடுறேன். இந்த ஒரு 35 நிமிஷம் நம்ம வாழ்க்கை பாடத்தை, ஒரு பெரிய புக்கை வந்து நமக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாரு. ரொம்ப சிம்பிள், அல்டிமேட்டாக எல்லாருமே பெரிதினும் பெரிது கேள், தப்பே கிடையாது. முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் குடும்பத்து மேலே நம்பிக்கை வைங்க, ப்ராடக்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மல்டி டாஸ்கிங் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு வேலையை எடுத்தால் அந்த வேலையை ஒழுங்காக பண்ணி அதில் மேலே போயிருங்க. இன்டர்நேஷ்னலாக போய் கற்றுக்கங்க, பட் லோக்கலாக நீங்கள் எது கேப் இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்கள். சென்னைக்கு நான் வரும்போது சின்ன இடம்னு நினச்சேன், எனக்கு மிகப்பெரிய இடம் கிடச்சிது அப்படின்னு சொன்னார். விச் மீன்ஸ் இட் இஸ் எ வெரி பிக் லெசன் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம டெஃபினட்டாக ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனரும் நோட் பண்ணிக்க வேண்டியது. ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காரு. டீமை எம்பவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதான் முக்கியம். டீமை வச்சுக்கிறது முக்கியம் இல்லை, பணம் கொடுக்கறத விட முக்கியம் அவங்களை எம்பவர் பண்ணுறதுன்னு இவ்வளோ அருமையான கருத்துக்களை இவ்வளோ ஷார்ட்டான டியூரேஷனில் சொன்ன ரமேஷ் சாருக்கு பெரிய கைத்தட்டலை கொடுத்துனீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. ஒரு கான்க்ளேவ் ஏன் முக்கியம்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, சார் அங்கே போய் என்ன கற்றுக்க போகிறோம், ரெகுலராக எல்லாரும் சொல்கிறாங்கல்ல யூடியூப்பில் தான் பார்க்குறமேன்னு. பட் இப்போ ரமேஷ் சாரை லைவில் பார்த்து அவருடைய என்டையர் எக்ஸ்பிரஷனை நம்மளால் தெரிஞ்சுக்க முடிகிறது தான் ஒரு கான்க்ளேவனுடைய பெரிய மகிமை. அதை நடத்தின சசிகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ரமேஷ் சாருக்கு கோடான கோடி நன்றி. இன்னும் தங்கமயில் மேலும் மேலும் போய் 100 பிரான்ச்சை சீக்கிரம் தொட்டு நிறைய இடத்துல உங்களை மாடரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி. நன்றி சார், மிக்க நன்றி. நன்றி நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சரி, தங்கம் விலை நாளைக்கு நாள் கிடுகிடுன்னு உயர்வு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் சற்று வேகமாக சரிந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ண வேணாமா? ஹரே கிருஷ்ணா. இது ரொம்ப யதார்த்தமான கேள்வி, அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு பெற்றவங்க கேட்குற கேள்வி. ஆனால் இப்போ ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களும் கேட்கணும், ஏன்னா தங்கத்தை சேர்த்தா தான் மரியாதை. நான் தொழிலுக்கு வரும்போது கிராம் 60 ரூபா, இப்போ 12,000 ரூபா. ஸோ தேவை இருக்குது அப்படிங்கிறவங்க தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. அதில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம பிள்ளை இருக்கோம், ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்றும் செய்கிறோம், அதுக்கு வந்து தேவை.
தொண்ணூறு காலத்தில் கிராம் 530 ரூபாய்க்கு போயிட்டு திருப்பி 380 ரூபாய்க்கு வந்துச்சு. 25% இறங்குனுச்சு. 2012, 13, 14 மிகப்பெரிய லாஸ் எங்கள் நிறுவனமே சந்திச்சு. இன்வென்ட்ரி லாஸ் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா லாஸ் பார்த்தோம். ஸோ இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னா ஹெட்ஜ் பண்ணிடுறோம். ஹெட்ஜ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இன்வென்ட்ரி ப்ராஃபிட்டும் கிடையாது, இன்வென்ட்ரி லாஸும் கிடையாது. பட் காமன் பீப்புள் தங்க விலை ஏறுனா லாபம், சாரி அது ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம். ஸோ அது மார்க்கெட் பொறுத்து. அதை நம்பி நீங்கள் ஒரு காரியம் செய்யணும்னா உங்களுடைய தகுதி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்து. அதான் நான் சொல்லாமே ஒழிய வாங்க. சரிங்க, மிக்க நன்றி. மீண்டும் மறுமுறை ஒரு பலத்த கைத்தட்டல் அவருக்காக. இப்போ வாங்கணுமா வாங்க வேண்டாமா, உங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா, அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேவையும் இருக்கணும், கையில் பணமும் இருக்கணும். எந்த ஒரு துறையிலையும் ஒரு 3 வருடங்களிலிருந்து 5 வருடங்கள் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கும் அப்படின்னா அந்த துறையில டாப் 5%க்கு வரலாம். அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணணும் அதுதான் நான் ஷேர் பண்ண போறேன். எந்த ஸ்கில்ஸ் இருந்தால் நம்ம வளர முடியுமோ அந்த ஸ்கில்ஸ், அந்த காம்பினேஷனை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ஸ்கில் ஸ்டாக் அப்படின்னு சொல்றேன். அந்த ஸ்கில் ஸ்டாக் என்னவா இருக்கும்? முன்னாடிலாம் நீங்க ஒரு இன்ஜினியரா இருந்தா இல்ல நல்லா படிச்சிருந்தா நீங்க வின் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே வின் பண்ண முடியும். அதிகமான இன்ஜினியரிங் நாலேஜ் தேவையில்ல, இங்கிலீஷ் நாலேஜ் மினிமலா இருந்தாலே நம்ம வின் பண்ணலாம். எப்படி? பாஸ்ட பத்தின கில்ட்லயோ ஃபியூச்சர் பத்தின பயத்திலயோ வாழ்றதை விட்டுட்டு இந்த மொமெண்ட்டை சீஸ் பண்ண முடியுமா? இது வரைக்கும் நீங்க என்ன தவறுனாலும் நீங்க பண்ணிருக்கலாம், அதை பத்தி பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்க டிசைட் பண்றீங்க உங்க லைஃபை மாத்தணும், அடுத்த 3 வருஷத்துல உங்களுடைய பிசினஸ்ல ராக் ஸ்டாரா வரணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி என்னைக்குமே இல்ல. யார் ஒருவருக்கு நீங்க வாழ்ற சூழல் பிடிக்கலையோ, நீங்க ஒன்னும் மரம் இல்ல அதே இடத்துல இருக்கிறதுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய சூழலை மாத்த முடியும். மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகேள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetrahtc.com, powered by Center Astrix Window, Door and Interior Solutions, co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம், Center for Lifestyle Excellence, digital media partner Black Sheep, radio partner Radio City, photography partner Wonder Visuals. Our supporting sponsors: Icon, Innovative Celebrity Speakers Bureau, Almighty Gems, Rotary Club of Coimbatore Blossom, Lord Dwellers, Lions Club International District 3241, Pixacu Photography, CN Insurance, AK Home Designs, Color Leaves, Chakra, Waste Wonder Revolution, The Event Man, Arjun Printers, Greenville Techs, Delight Foods, Talent Zen, Version Solutions, Shri Isha Knits, Divine Gratis and Co, Jai Kandamurugan Granites, Shri Pranab, Pure Soul Solar System Integrators, Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.